தேவ வார்த்தையிலிருந்து நாம் சுகமாக இருப்பதற்காக, ஆரோக்கியமாக இருப்பதற்காக தேவ வார்த்தையில் காணப்படுகின்ற ஆலோசனைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, பரலோக பிதா நம்மளுடைய சரீரங்களை குறித்து தேவன் என்ன சொல்கின்றார், தேவ வார்த்தை அதை குறித்து என்ன சொல்கின்றது என்று நாம் பார்த்துவிட்டு நாம் கடந்து சென்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் இந்த காலையில் தேவ வார்த்தையை தியானிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 19வது 20வது வசனத்தை நாம் இந்த காலையில் வாசிக்க கேட்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், உலகம் சரீரத்தை பராமரிப்பதை காட்டிலும் தேவ வார்த்தையில் தேவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த பூமிக்குரிய சரீரத்தை குறித்து தேவன் என்ன சொல்கின்றார், என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம். உலகம் அநேக நேரத்தில் இந்த சரீரத்தின் வெளி தோற்றத்தின் மேல் மிக கவனத்தை செலுத்துகின்றது. சரீரத்தின் வெளி தோற்றத்திற்கு பல பிரயாசங்கள் எடுக்கப்படுகின்றது, தவறல்ல. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் பார்க்கக்கூடியது வெளி தோற்றத்தை காட்டிலும் ஆண்டவர் உள்ளே இருப்பதை குறித்து மிக கவனமாக இருக்கின்றார். உள்ளே இருக்க வேண்டிய அழகை குறித்து பல இடங்களில் நாம் தேவ வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். அதுவும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வசனத்தில் 3 காரியங்கள் அவனுடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. முதலாவது, நம்முடைய சரீரத்தை குறித்து தேவ வார்த்தை சொல்லுகின்றது தேவ ஆலயமாக இருக்கின்றது என்று அவனுடைய வார்த்தை சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்களேன், தேவ ஆலயம். நம்முடைய சரீரம் என்னவா இருக்கின்றதுங்க? தேவ ஆலயமாக இருக்கின்றது. பரிசுத்தாவியானவர் வசிக்கும் தேவ ஆலயம் என்று அவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்தை குறித்து கற்றுக் கொடுக்கின்றது. அப்படின்னா ஒரு தேவ ஆலயத்திற்கு நாம் எப்படி கனத்தை செலுத்துகின்றோமோ, மரியாதையை செலுத்துகின்றோமோ, தேவன் வசிக்கின்ற இடத்திற்கு நாம் எவ்வளவு தூரம் அதற்கு தேவையான கனத்தை தருகின்றோமோ, அதே போல நம்முடைய சரீரத்தை பராமரிப்பதற்கும் சரீரத்தை கவனிப்பதற்கும் நாம் அதே போல கனத்தை தருவது மிக அவசியம். தேவன் வசிக்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. சாதாரணமான ஒரு சரீரம் இல்லை. இந்த மண்பாண்டங்கள் தேவ வல்லமை உள்ளது, தேவ பிரசன்னம் நிறைந்ததாய் இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம்.